எல்லாருக்கும் வணக்கங்க. மார்கழி 1 வந்தாச்சு. நாள் அப்படியே கிடுகிடுன்னு ஓடிட்டே இருக்குதுங்க. மார்கழி 1 அப்படின்னாலே எல்லாருமே வீட்டு வாசலில் கோலம் போடுவோம், கோவிலுக்கு போவோம். இந்த மார்கழி மாதம் பூராமே கோவிலில் பூஜை பஜனைகள் எல்லாமே இருக்கும். மார்கழி வந்தாச்சுனாவே தை மாதம் எப்படி வருதுன்னே தெரியாது. பொங்கல் சீக்கிரமாக வந்துடும் இல்லைங்களா? அப்புறம் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மார்கழி மாதம் எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தேவர்களுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதோட நமக்கும் இது மனசுக்கு பிடிச்ச மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இன்னைக்கு இந்த மார்கழி 1 அன்னைக்கு நான் காலையில் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன பிளாகாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேங்க. சும்மா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன். கோலம் போடுறதுக்கு இப்போ கால் ஒத்துழைக்கிறது இல்லைங்க. அதனால் நான் இந்த மாதம் பூராலாம் என்னால் போட முடியாது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் உங்களுக்கு மார்கழி மாதம் டே ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து 30 நாளுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் அப்பப்போ கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். என்னுடைய கோலம் விரும்பிகள் நிறைய பேர் அம்மா நீங்கள் கோலம் போட்டு காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போடுற மாதிரி தான் இருக்கும் என்னோட கோலம் எல்லாமே. அதனால் நீங்கள் விரும்புகிறது கேட்குறது எல்லாமே புரியுதுங்க. அதனால் நான் முன்னாடி போட்ட கோலத்தை எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப்பப்போ பாருங்கள். நீங்களும் சின்ன வயசில் இருக்கவங்க எல்லாருமே கோலம் போட்டு பழகுங்க. வீட்டு வாசலில் போடுற கோலத்தை பார்த்து தான் நமக்கு வர மகாலட்சுமியே உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மார்கழி மாதம் 30மே நீங்கள் எல்லாருமே உங்கள் கையால் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுங்க. மார்கழி மாதம் இந்த பரங்கிப்பூ கிடைச்சா சாணியில் குத்தி அந்த பரங்கிப்பூ வைப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இப்போல்லாம் டவுனில் கிடைக்கிறது இல்லைங்களா? நான் எங்கேயாவது கிராமத்து பக்கம் போனால் மார்கழி மாதத்தில் கிடைச்சிது அப்படின்னா வாசலில் கொண்டு வைப்பேங்க. நான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாமி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இதெல்லாம் தான் பண்ணினேன். அந்த சாமிக்கிட்ட பக்கத்தில் நம்ம அந்த பூவெல்லாம் போட்டு அதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி நல்லா திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த பூ வச்சு ஒரு உருளையில் தண்ணி வச்சுட்டு அதில் பூ வச்சு அழகு பார்க்கும் போதே நமக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பவுல் இருந்தால் கூட போதும். உங்ககிட்ட இல்லைன்னா சில்வர் கப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணாத எடுத்துக்குங்க. சும்மா கொஞ்சம் பூவை போட்டு சாமி இடத்துல வைங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி அடிக்கடி செய்வேங்க. அப்புறம் மார்கழி மாதம் 1ஆம் தேதிக்கு இன்னொரு சிறப்பு உண்டுங்க. எங்கள் வீட்டு குட்டிமா ஆதிராவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால் நான் இன்னைக்கு கேரட் கீர் பண்ண போகிறேன். இதெல்லாம் தான் இன்றைய காலை நிகழ்வுகள்ங்க. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எங்கள் பொண்ணு எங்களுக்கு இடியாப்பம் கொண்டு கொடுத்தாங்க. அதனால் அதை சாப்பிட்டாச்சுங்க. அதனால் இனிமேல் லஞ்சு தான் ரெடி பண்ணணும். அதுக்கடையில் இந்த கேரட் கீருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் கோலத்தை பார்த்துட்டு வந்துடலாங்க வாசலில். மார்கழி 1ஆம் தேதி எங்கள் வீட்டு வாசலில் இந்த மாதிரி சிம்பிளாக தாங்க ஒரு கோலம் போட்டேன். அது ஒரு காவி கோலமாக போட்டேன். காவி கலர் இந்த மாதிரியெல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா? அதுவும் விசேஷ நாட்களில் காவி கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் நான் இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் காவி கோலம் தான் போடுவேன். அப்போதைக்கு என்ன தோணுச்சோ அதை தாங்க வரைஞ்சேன். இதெல்லாம் ஈஸியாக சிம்பிளாக நம்ம டக்குன்னு வரைஞ்சிடலாங்க. அடுத்ததாக எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சங்கு பூங்க, ஒரு ப்ளூவும் இல்லாமல் வைலட்டுன்னு தான் சொல்லலாம். இந்த சங்குப்பூ அடுக்கு சங்குப்பூங்க. இது பூத்துருந்துச்சு. இதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ சாமிக்கு போட்டேன். பாருங்கள், சாமிக்கு உருளியில் நான் இந்த மாதிரி செவ்வந்தி பூ என்கிட்ட இருந்துச்சு. செவ்வந்தி பூ எப்பயுமே நான் இந்த சீசனில் கொஞ்சம் எப்பயுமே வாங்கி வச்சுருப்பேங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சது தான் சாமிக்கெல்லாம் எல்லாமே அலங்காரம் பண்ணி மார்கழி 1ஆம் தேதி இந்த மாதிரி உருளிலையும் கொஞ்சம் பூ போட்டு சின்னதாக ஒரு கோலமும் போட்டு காலையில் குளிச்சுட்டு வந்தோன்னே இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் நான் ஆரம்பித்தேங்க. நிறைய பேர் மார்கழி 1ஆம் தேதியிலேருந்தே மார்கழி 30 முடிகிற வரைக்குமே வாசலில் கூட விளக்கேற்றியெல்லாம் வைப்பாங்க. நான் வீட்டில் விளக்கேற்றுவேங்க, சாமி இடத்துல விளக்கேற்றுவேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக நிறைவாக இருக்குங்க. நானும் மார்கழி 1 அன்றைக்கி இந்த மாதிரி தான் பண்ணேங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் பொண்ணு கொஞ்சம் இடியாப்பம் கொண்டு வந்தாங்க. நானும் எங்கள் வீட்டில் அவரும் சாப்பிட்டேங்க. இடியாப்பத்தை தக்காளியில் தாளித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட் இடியாப்ப மாவில் செஞ்சது தாங்க. காலையில் டிஃபனை முடித்த கையோட சரி கேரட் கீர் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கொஞ்ச நேரம் இந்த கீரெல்லாம் கூலிங்கில் வச்சா நல்லாயிருக்கும். அதனால் இதை முடிச்சுட்டு லஞ்ச் ஆரம்பிக்கலான்னு இப்போ ஆரம்பிச்சிட்டேங்க. கேரட் கீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. நான் கேரட் 1 கிலோ வாங்கிட்டு நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கழுவிட்டு நம்ம தோல் சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கலாம். நம்ம வேக வைக்க தான் போகிறோம். இதுக்கு ஒரு 200 மில்லி தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. 3 அல்லது 4 சவுண்டு விட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. 1 கிலோ கேரட்டுக்கு 300 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கேங்க.
மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் இந்த முந்திரி வறுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் ரோஸ் எசன்ஸு சில சொட்டுகள் விட்டுக்கலாங்க. இது நல்ல வாசம் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாங்க. இப்போ நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேங்க. இப்போ மூடி போட்டு 3 சவுண்டு வரட்டுங்க, பார்க்கலாம். அதே மாதிரி பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கணுங்க. நம்ம வேக வச்ச கேரட்டு நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 4 சவுண்டு வச்சு இறக்கி வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கூழ் மாதிரி இந்த மாதிரி வெந்துடணும். மிக்ஸி ஜாரில் இப்போ இதை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரைக்கும்போது தேவைக்கு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வேக வச்ச கேரட்டை நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள். கூழ் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை மறுபடியும் நம்ம கேரட் வேக வச்ச இந்த குக்கர்லேயே சேர்த்துக்கலாங்க. நம்ம குக்கரில் சேர்த்த கேரட் விழுத நான் மறுபடியும் அடுப்பில் ஏற்றிட்டேங்க. தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். நம்ம பால் வேறு சேர்க்க போகிறோம், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 300 கிராம் எடுத்து வச்சேன், ஆனால் கொஞ்சம் குறைச்சி தான் போட போகிறேங்க. பார்த்துட்டு நம்ம தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேங்க. 1 கிலோ கேரட்டுக்கு 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை அடுப்புலேருந்து நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இப்போ அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்துடலாங்க. நான் வந்து இன்றைக்கி 1 லிட்டர் பால் இதுக்கு சேர்க்குறேங்க. 1 கிலோ கேரட்டுக்கு 1 லிட்டர் பால் சேர்த்தா தான் நல்லாயிருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு கூலிங்கில் வச்சும் நம்ம கேரட் கீரை எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 1 லிட்டர் பாலில் கொஞ்சமாக மீதி வச்சேன், எல்லாத்தையுமே சேர்த்துட்றேங்க. 1 கிலோ கேரட்டுக்கு 1 லிட்டர் பால் சரியாக இருக்குங்க. அதே மாதிரி ரோஸ் எசன்ஸ் வந்து சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விடுங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. பாருங்கள், ஒரு 3-4 சொட்டு விழுந்திருக்கும், அவ்வளோதான். இந்த கேரட் கீருக்கு இந்த அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்தா போதுமானதுங்க. உங்களுக்கு பாட்டிலோடு ஊற்றுனா அதிகமாக போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஸ்பூனில் ஒரு 4-5 சொட்டு விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் முந்திரி இந்த மாதிரி நெய்யில் வறுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம கேரட் கீரோட சேர்த்துடலாம் முந்திரியை. இந்த மாதிரி கேரட் கீர் செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள் தேவையில்லைங்க. சர்க்கரை, பால், கேரட் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் போதும். முந்திரி அவ்வளோதாங்க, கொஞ்சம் எசன்ஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்டெல்லாம் வராங்க, இல்லை குழந்தைங்களுக்கு பிறந்த நாள், விசேஷ நாட்கள், இந்த மாதிரி நாட்கள்லாம் ஈஸியாக செஞ்சிடலாங்க. அட்வான்ஸ்டாக நம்ம மொதல் நாள் சாயங்காலமே கூட நம்ம செஞ்சு வச்சிடலாம். இது 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி நான் செஞ்ச இந்த கேரட் கீர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா. நீங்கள் மழைக்காலம் பனிக்காலத்துலலாம் இந்த கேரட் கீர் செஞ்சு சூடாகவே கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. வெது வெதுப்பான சூட்லேயும் கொடுக்கலாம். நம்ம வெயில் காலத்தில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் எடுத்துக்கலாங்க. இந்த கேரட் கீருக்கு ரோஸ் எசன்ஸ் விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் அதை விட ரோஸ் எசன்ஸ் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கிலோ கேரட்டுக்கு 1/4 கிலோ சர்க்கரை வந்து போதுமானதாக இருக்குது இனிப்பு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த மார்கழி 1 விலாக் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுங்க. இந்த மாதிரி கேரட் கீர் செய்யுங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.